நான் நம்ம ஊர் கிராமத்து மக்களுக்கு குங்ஃபு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கெஞ்சி கூத்தாடி ரொம்ப சிரமப்பட்டு உலக பிரசித்தி பெற்ற குங்ஃபு கிராண்ட் மாஸ்டரை கூப்பிட்டிருக்கேன். இன்னைக்கு அவருக்கு தெரிஞ்ச எல்லா கலைகளையும் உங்களுக்கு கத்துத்தர வந்துகிட்டு இருக்காரு. நீங்க விரும்புனீங்கன்னா அவங்களோட கிளாஸஸ் இங்கேயே கூட பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாரும் தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு நாமளே காப்பாத்திக்கிட்டா அதுக்கப்புறம் சிங்கம் சார் உதவி தேவையே இல்ல. அத பாவீங்களா, ஆரம்பத்திலேயே எனக்கு காப்பு வைக்காதீங்க. அவங்க எல்லாரும் குங்ஃபு கத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால திருடவே முடியாது. நமக்கு அது அவ்வளவுதான். மோட்டு வா, முதல்ல ஜானையும் 2 அல்லக்கை பசங்களையும் சேர்ந்து டெமோ பண்ண சொல்லலாம். பார்க்க ஜாலியாவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும். வா மோட்டு. அட என்ன மோட்டு, இந்த சின்ன பொண்ணா நமக்கு குங்ஃபு கத்து கொடுக்க வந்திருக்கா? இவளை இந்த ஜானை ஒரு அடி ஓங்கி குத்துனா அவ சுருண்டு விழுந்துருவா போல இருக்கே. ஆமா நம்பர் 1 போ. எங்க பாருங்க, எங்க பாஸ் மட்டும் கள இறங்குனா அந்த பொண்ணோட கதி அவ்வளவுதான். அவங்க கூட உங்க பாஸ் சண்டை போடக்கூடாது. அவங்க அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் சண்டை போட சொல்ல குட்ட பையல. தைரியம் இருந்தா நம்பர் 2 நீ போய் சண்டை போடு. என்ன சரிதான குட்ட? நம்பர் 2 அட்டாக். இவருதான் எங்களோட கிராண்ட் மாஸ்டர். இவர் பேரு தண்டனை கட்டான். இவர் யாருக்கும் குறைஞ்சவர் கிடையாது. என்ன நான் சொல்றது? என்னையே நீ குழப்பாதடா மோட்டை. என்ன ஜான் இப்படி சொல்லிவிட்ட? அவன் ஒரு பொடிய. அவனெல்லாம் பார்த்து நீ பயப்பட ஆரம்பிச்சேன்னா அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பையன் உன்னை மதிக்க மாட்டான். என்ன சொல்ற? பாஸ் எல்லாரும் சேர்ந்து நம்மள அடிச்சு போயிடலாம். நம்ம போயிடலாம், அதான் நமக்கு நல்லது. ஹேண்ட்ஸ் அப் சொல்றல. நான் தான் ஜான் ஆக போறான் டான். இன்னைக்கு நான் இவங்க எல்லாருக்கும் காட்டுறேன் யார் தோக்க போறாங்க யார் ஜெயிக்க போறாங்கன்னு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா பஞ்சு டயலாக் சொன்னீங்க? பஞ்சு கிஞ்சுன்னா உன் மூஞ்சியை டின்ச்சர் ஆகிடுவேன். அந்த பவுடர் அது மேல போடுங்கடா. உடனடியா அந்த குங்ஃபு மாஸ்டர் நான் கண்டுபிடிக்கலனா என்னோட வேலையே போயிடும். மோட்டு பத்லு எனக்காக அவங்கள கண்டுபிடிங்க. அவங்கள கிட்னாப் பண்ணது யாருன்னு கண்டுபிடிங்க. ஜான் மேல நம்ம சந்தேகமே படக்கூடாது சிங்கம் சார். ஏன்னா நேத்து வாங்கின அடியில் அவன் எந்திக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும் நான் நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நீங்க எல்லாரும் கேக்குறீங்களா? அக்மன் தர்மக்கான் ஒரு தர்மங்க. இப்ப இந்த கும்ஃபு மாஸ்டர் சேவங்களுக்கு கும்ஃபு கத்து கொடுக்க போறாங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து என்ன எதுக்காக பிச்சைக்காரனா மாத்துனாங்க? அந்த குங்ஃபு மாஸ்டர்ஸ் மட்டும் திரும்ப கிடைக்கல என் வேலையே போயிடும். கடைசியில நான் உண்மையால பிச்சைக்காரன் ஆயிடுவோம் போல இருக்கே. சிங்கம் சார், அவங்கள யார் கடத்தி இருந்தாலும் சரி, அவங்க ஊருக்குள்ள மறுபடியும் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சா அந்த தண்டனை கட்டானெல்லாம் பழையபடி இங்க வருவாங்க. என்ன நான் சொல்றது? இந்த குங்ஃபு மாஸ்டர்களை தேடி அவங்க இங்க வருவாங்க. பழையபடி அவங்க கிட்ட போய் மத்த மேட்டர்களை சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நாம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா கடத்தி வச்சிருக்கிற இடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன நான் சொல்றது? இந்த மாதிரி ஐடியா எல்லாம் எனக்கு தான் தோணும். உங்கள யாராவது முன்னாடி வந்து மாஸ்டர் அட்டாக் பண்ணுங்க. மோட்டு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, குண்டா இருக்கிற இந்த மாஸ்டர் உங்களுக்கு எப்படி சண்டை பண்ணணும்னு சொல்லி தருவாரு. முதல் அட்டாக்க நீங்களே பண்ணுங்க. இல்ல வேண்டாம் பூசணிக்கா மாட்டீங்க. எதுக்காக நான் பாக்ஸரை கஷ்டப்படுறேன்? நீங்க வேணாம், நீங்க வாங்க. இல்ல கிராண்ட் மாஸ்டர், நானே வந்து அட்டாக் பண்றேன். நானும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ல, என்னோட பாக்ஸிங் சிறந்ததா இல்ல உங்க குங்ஃபு சிறந்ததான்னு. என்ன சொல்றீங்க?
இத பத்தியா இவர்தான் வால் டிஃபென்ஸ். அதாவது நான் ஒரு சவுத்துக்கு பின்னாடி பதுங்கி இருந்தேன்னா இவர் வந்து என்ன அட்டாக் பண்ணுவாரு, நீ தான் காப்பாத்தணும். அடே உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? ஏன்டா இந்த அகலமா வளர்ந்தவங்கிட்ட என்ன மாட்டி விடுற? உயிர் காப்பான் தோழன்றது நீ படிச்சதே இல்லையாடா? பத்துலும் நீ தான் காப்பாத்தி ஆகணும். பாக்ஸர் அண்ணாச்சி, நான் இப்போ செவருக்கு பின்னாடி இருக்கேன். நீங்க எப்படி என்ன தாக்குவீங்க? சீக்கிரம் தாக்குங்க பார்க்கலாம். அட கிராண்ட் மாஸ்டர், நான் இந்த வாளைய உடைச்சு போட்டுருவேன்ல. இந்த வாங்கிக்க. இந்த ரெண்டு புது குங்ஃபு மாஸ்டர் எங்க இருந்து வந்தானுங்க? இதுக்கு மேல அட்டாக் பண்ணா நான் ஓடிடுவேன். பாத்தீங்களா, என்னோட பாக்ஸிங் தான் உங்களோட குங்ஃபுவோட ரொம்ப சிறந்ததா இருக்கு. நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை தான் கத்து கொடுத்துருக்கோம். ஒன்னு டிஃபென்ஸ், இன்னொன்னு நீங்க அடிச்ச ஒரு அடி கூட எம்எல்ஏ படல பாத்தீங்களா? செகண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர். ஒரு ஃபைட்டருக்கு மசில் பவர் மட்டும் இல்ல, பிரெயின் பவரும் இருக்கணும். உதாரணத்துக்கு இவரே எடுத்துங்க. நீங்க இந்த குத்து குத்தி கூட இவங்க கை அப்படியே இரும்பு மாதிரியே இருக்கு தெரியுமா? இவரை பார்த்து கத்துக்கங்க. அடி வாங்குறதுல இவர் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். யாரு எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே நில்லுங்க. அடுத்த டெமோ செய்யறதுக்கான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறோம். மனசுக்குள்ளே எழுதுக்க. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரி நான் அடி வாங்கினதே கிடையாது. ஏன்னா பத்துல நீ சைனீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்காக என்ன இப்படி அடி வாங்க வைக்கிறிய? யோசனை ஊத்திக்கிச்சுரா. மோட்டோ சாரி, அந்த ஈவேரக்க இல்லாத உன்னை கேப் இல்லாம அடிப்பான்னு எனக்கு என்ன தெரியும் மோட்டோ. சரி, மனசை தேத்திக்கிட்டு என் கூட வெளியில வா. ஜனங்க நமக்காக காத்திருக்காங்க மோட்டோ. இந்த தடவை டிஃபென்ஸ பத்தி நான் தான் கிளாஸ் எடுப்பேன். அடி வாங்குற மாதிரி இருந்தா அத முதல்ல நீ வாங்கடா, புரிஞ்சுதா? இப்ப நீ வந்து அவர் அட்டாக் பண்ண வா. என்ன தேவர் மகன் கமல் சார் மாதிரி சுத்துறாரு? ஆஹா, எதுக்காக நான் அவசரப்பட்டு இவனை செலக்ட் பண்ணேன்? இவள கமல் சாரோட கம்பேர் பண்ணது பெரிய தப்பா போச்சு மோட்டோ. இப்ப இவன் என்னையே புலக்குறான் பாத்தியா? மனசுக்குள்ளே அழுதுட்டு மோட்டோ, கத்திராத, அப்புறம் நமக்கு அவமானமா போயிடாம. அம்மா போதண்டா, வயசான எங்க கட்ட நாட்டு கட்டையா எப்படி நிக்குதுன்னு இவ்வளவு நேரம் கேப் விடாம அடிச்ச கூட எவ்வளவு கேர்லெஸ்ஸா நிக்கிறேன் பாத்தியா? இப்ப நாங்க உள்ள போயிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு திரும்பி வந்து உங்களுக்கு டெமோ காட்டுவோம். 3வது ரவுண்டு. சத்தம் போட மாடுங்க, அவங்க காதுல கேட்டு போகுது. டேய் பல்ராம் நாயுடு, என்னடா எங்களை பத்தி கவலைப்படுற மாதிரியே பேசுற? அடி வாங்கும் போது நீ தானே வேடிக்கை பார்த்த. வாங்க, நம்ம கடுத்து வச்சிருக்கிற குங்ஃபு மாஸ்டர்ஸ் போய் கேட்கலாம் இவங்க யாருன்னு. அட பாவீங்களா, இந்த ஜான் திரும்ப இங்க இருந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னா இவன் தான் கடத்தி இருக்கான். சரி வா, அவனை ஃபாலோ பண்ணலாம். அட மாஸ்டர், நீங்க எங்க போறீங்க? இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதானா? நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா வாக்கிங் ஜாக்கிங் எல்லாமே தேவை. நான் இப்ப ஜாக்கிங் பண்ண போறேன். நீங்களும் வேணா அதுல கலந்துக்கங்க. சீக்கிரம் வாங்க. இத பாருங்க அண்ணாச்சி, நாமளும் மாஸ்டர் ஜியோட சேர்ந்து ஓடலாமா? எல்லாரும் வாங்க. யாரவங்க சொல்லு, மரியாதையா சொல்லிடு, இல்ல வாயிலே குத்துவேன். பதில் சொல்லு. உங்ககிட்ட தானே கேக்குறேன். புதுசா வந்திருக்கிற குங்ஃபு மாஸ்டர்ஸ் யாரு? மரியாதையா பதில் சொல்லுங்க. அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க? இல்லனா உங்க எல்லாரையும் இவன் அடிச்சே கொண்டு புடுவா. அவங்க யாருன்னு நாங்க சொல்றோம்டா குட்ட. ஆட்டோ பத்தலும் நீங்களா? நீங்க எதுக்குடா இப்படி வேஷம் போட்டீங்க? அப்பதானே உண்மையான குங்ஃபு மாஸ்டர்களை யார் கடத்தி எடுத்துட்டு போய் எங்க வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். எப்படி எங்க ஐடியா? என்னோட பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து இதுவரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது கேம் பாசிபிள். டேய் திருட்டு பசங்களா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் நவ. ஜான் யார்கிட்டயும் சிக்க மாட்டான், ஏன்னா அவன் காத்து மாதிரி. வாழ்க்கையில இப்படி ஒரு நிலைமை வந்தா எப்படி தப்பிக்கிறதுன்னு எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இப்ப எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு மோட்டோ.
ஓடுங்க. வந்துட்டியா? எங்க மாமா எனக்கு எப்படி கம்மால் அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இப்ப பாருடா. சாந்து போட்டு சந்தனம் போட்டு எடுத்து வச்சுக்கமா. கம்பெடுத்தா சண்டை சாரி மேடம், நீங்க எங்க இடத்துக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க போல இருக்கு. எங்களுக்கு இதனால எந்த கஷ்டமும் இல்ல. இங்க வந்து நாங்க பல விஷயங்களை நாங்களும் கத்துக்கிட்டோம். நீங்க எங்களை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மோட்டு பத்துலு, நீங்க நிஜமாவே மிகப்பெரிய வீரர்கள். உங்களை மாதிரி ஆளுங்க இங்க இருக்கிற வரைக்கும் எந்த கராத்தே கும்ஃபுவுக்கும் வேலையே இருக்காது. அட மோட்டு பத்துலு நம்ம ஊரோட மானத்தை காப்பாத்திட்டாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. மோட்டு பத்துலு